வீட்டில் இயற்கையாக வளர்க்கப்பட்ட தேன் அறுவடை செய்யும் முறையை வாங்கள் பார்க்கலாம். இயற்கையின் மத்தியில் எங்கள் வீட்டில் உள்ள தேன் கூடு. தேன் பெட்டிக்குள்ளே நாங்கள் தேன் வளர்க்குறோம். இப்போ இது இயற்கையாக பூக்களில் தேனை சேகரித்து கொண்டு வருது. அப்போ அது சேகரித்த தேனை நாங்கள் இன்றைக்கி எடுத்து குடிக்க போகிறோம். எங்களோட வீட்டை சுற்றி உள்ள பூக்களில் உள்ள மகரந்தத்தை உறிஞ்சி கொண்டாந்து இந்த தேன் பூச்சிகள் தேன் பெட்டிக்குள்ளே சேகரிச்சிருக்கு. அப்போ இது உண்மையிலேயே சிறந்த மருத்துவ குணம் மிக்கது. இந்த தேன் பெட்டி நான் வாங்கிட்டு வரக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 500 தேனி மாதிரி இந்த தேன் பெட்டிக்குள்ளே இருந்திருக்கும். ஆனால் இப்போ ஒரு 4 மாதம் ஆயிடுச்சு இந்த தேன் பெட்டி வாங்கி. அன்னளவாக இப்போ கிட்டத்தட்ட 4000-5000 தேனீக்களுக்கு மேலே இந்த தேன் பெட்டிக்குள்ளே காணப்படுது. இந்த தேன் பெட்டியில் கீழே உள்ள பெட்டியை வந்து நாங்கள் தேனீக்களுக்காக விட்டுருவோம். மேலே உள்ள பெட்டியில் தேன் சேகரித்த பிறகு அதில் உள்ள தேனை நாங்கள் எங்களோட தேவைகளுக்காக எடுத்துக்கொள்ளலாம். தேனீக்களை நாங்கள் மெதுவாக கையாளுவமாக இருந்தால் அந்த தேனீக்களால் எங்களுக்கு எந்தவித ஆபத்தும் நிகழாது. தேனீக்களை நாங்கள் துன்புறுத்தாத வரைக்கும் தேனீக்கள் எங்களை ஒருபோதும் துன்புறுத்தாது. தேன்பானிலிருந்து பெறப்பட்ட ஃப்ரக்டோஸ் அப்படின்ற சேர்வை உடல் நலத்துக்கு ஆரோக்கியமானது. பூக்களில் உள்ள மகரந்தத்தை இயற்கையாகவே தேனீக்கள் உறிஞ்சி தேன் வதைக்குள்ளே சேகரிக்குது. அதை நாங்கள் அருந்தக்குள்ளே எங்களோட உடல் நலம் சிறக்குது. பல்வேறுபட்ட நோய்கள் எங்களோட உடலுக்குள்ளே வாரது தடுக்கப்படுது. அதே நேரம் நீண்ட ஆயுளையும் கொடுக்குது. எங்களோட தேன் பெட்டியிலிருந்து அகற்றி எடுக்கப்பட்ட சில தேன் வதைகளை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த தேன் வதைகளில் சிலது கீழே விழுந்திருந்ததுனால அதை நான் அப்புறப்படுத்தி கொள்கிறேன். நீங்களும் தேன் வளர்க்க விரும்பினால் எனது தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளவும். அது அப்படியே போயிருக்கோம். கிட்டத்தட்ட 4 மாதம் ஆயிடுச்சு நாங்கள் இந்த தேன் கூடு வாங்கி. இப்போ 4 மாதத்தில் கீழே உள்ள தட்டு ஃபுல்லாக நிரம்பி மேலே உள்ள தட்டில் ஒரு சில பகுதிகள் நிரம்பின பிறகு இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்ற கட்டத்தில் இந்த குறிப்பிட்ட அளவு தேனியை சுவைக்கலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கேன் நான். அப்போ நீங்கள் பார்த்தா விளங்கும் சரியா? இந்த இதுகளுக்குள்ள இந்த ஒவ்வொரு தேன் கூட்டுக்குள்ளேயும் தேன் சேகரிக்கப்பட்டிருக்கு. அப்போ 2 தேன் அடை நாங்கள் பிரித்து எடுத்திருக்கோம். இந்த தேனி ஒன்று இதில் செத்தும் இருக்குது, கொன்னுக்கிட்ட. ஓகே, அப்போ நாங்கள் இந்த தேனை தான் நாங்கள் குடிக்க போகிறோம். அப்போ அதுக்கு முதலாவது பாருங்கள், இது சீல் பண்ணியிருக்கு தானே. இது ஒவ்வொரு குட்டையும் சீல் பண்ணியிருக்கு. அந்த சீலை ரிமூவ் பண்ணுறேன் நான். அது சீல் பண்ணியிருக்கு. தேனை நிரப்பிட்டு அது சீல் பண்ணும். அந்த சீலை ரிமூவ் பண்ண பாருங்க. தேன் பானை எல்லாத்துக்கும் நான் கூறுமுன்னு நினைக்கிறேன். சரி, அப்போ இது தேனடை. இதை நாங்கள் சாப்பிடலாம். தேன் மெழுகுலாம் இதிலிருந்து தான் தயாரிப்பாங்க. இதை நாங்கள் புழிஞ்சி வடிகட்டி குடிக்கலாம். பட் எனக்கு அதில் விருப்பம் இல்லை. நான் இப்படியே வச்சு குடிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த தேனை இப்படியே புழிஞ்சு குடிப்போம்.